Hello everyone. வீடியோவில் கோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டீம் சென்ட்ரல் பவர். இதில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிகினிங்கில் இட்டாலியும் இருந்தாங்க. பட் இடையில ஒரு பிரச்சனை வருது. அதாவது டெரண்டினோ ரீஜியனை இட்டாலி கேட்க ஜெர்மனி அதுக்கு ஒத்துக்கலை. வார் ஸ்டார்ட் பண்ணும்போது யார் கூடயும் சேராமல் இருந்த இட்டாலி அதுக்கப்புறம் அலைட் பவர்ஸில் சேர்றாங்க. ஏன்னா அவங்க அவங்க கேட்ட ரீஜியனை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால. இப்போது அலைட் பவர்ஸில் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா, கிரீஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இங்கேயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டார்டிங்கில் நியூட்ரலாக தான் இருந்தார். அதாவது மாரல் சப்போர்ட் அண்ட் மெட்டீரியல் மட்டும் தான் கொடுத்தாங்க. லேட்டராக தான் வாரில் ஜாயின் பண்ணாங்க. சண்டை போட எல்லாரும் ரெடியாக இருக்கும்போது டசார் நிக்காலஸ் ஆஃப் ரஷ்யா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ வாரை நம்ம 2 சைடாக பிரிச்சுக்கிறோம். வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் என்னென்ன சண்டை நடந்தது, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் என்னென்ன சண்டை நடந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஜெர்மனி பெல்ஜியமையும் ஃப்ரான்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஜெர்மனி ஈஸியாக பெல்ஜியமை இன்வைட் பண்ணுது. பட் ஃப்ரெஞ்ச் ஆர்மி கொஞ்சம் அலைட் பவரில் அதிகமாக சண்டை போட்டது இல்லை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டது ஃப்ரெஞ்ச் ஆர்மி தான். நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் டெனன்பர்க், மேன், வேர்டன் அண்ட் சோம். பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் 1914 நடக்குது. ரஷ்யா ஈஸ்ட் புருஷாவை தாக்க வராங்க. பட் ஜெர்மனி ஈஸியாக ரஷ்யாவை டிஃபீட் பண்ணிடுது. ஏன்னா ரஷ்யாவோட ஆர்மி ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் மேன் செப்டம்பர் 1914 நடக்குது. ஸோ அங்கேயும் ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஜெர்மனியை ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டயத்தில் ஃபேமஸாக இருந்தது அந்த ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, பதுங்கு குழி. சரியா, ஒரு நீளமாக பதுங்கு குழி வரிசையாக இருக்கும். அதுக்குள்ளே வீரர்கள் ஒளிஞ்சுப்பாங்க. இது ஒரு கனெக்டட் பார்த்தா தான் இருந்தது. ட்ரென்ச்சஸ் அப்படின்னா பதுங்கு குழி. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு நீளமாக பதுங்கு குழி வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வீரர்கள் ஒளிஞ்சு எதிரி தாக்கும்போது அதில் பாதுகாப்பாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் வேர்டன் ஃபெப்ரவரி டு ஜூலை 1916 இந்த சண்டை நடக்குது. ஜெர்மனி வேர்டனை அட்டாக் பண்ணுறாங்க. இது ஃப்ரெஞ்சோட ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டைன்னு சொல்லலாம். இங்கே 2 மில்லியன் சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் ஹாஃப் ஆஃப் தம் இதில் இறந்துடுறாங்க. இந்த போர்லேருந்து தான் அலைடு பவர்ஸ்க்கு வெற்றி வர ஆரம்பிக்குது. பேட்டில் ஆஃப் சோம் ஜூலை டு நவம்பர் 1916 நடக்குது. இங்கே பிரிட்டிஷ் ஜெர்மன்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டே 20,000 சோல்ஜர்ஸ் அவுட்டு. ரொம்ப சிவியரான அட்டாக் இங்கே தான் நடந்தது. 2 பக்கமும் பெரிய லாஸ். வார் அண்ட் த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.